ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் நம்ம இப்போ பட்டர் சேர்த்த போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது அப்படியே லைட்டாக ஹீட்டில் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதோடு வந்துட்டு இப்போ 2-3 பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சமாக சீரகப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். சீரகப்பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் சீரகமே கூட டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியாச்சு. பிரியாணி இலை இருந்துச்சுன்னா அது 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சாட்டே ஆகட்டும். அதுக்கப்புறமா ஆனியன் எடுத்து நல்லா க்யூப் ஷேப்பில் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண ஆனியன்ஸை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். தவாவில் ஆட் பண்ணிடலாம். இது வந்துட்டு நல்லா குக் ஆகட்டும். டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற அளவுக்கு குக் ஆகட்டும். லைட்டாக சால்ட் போட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே நம்ம வதக்கி விட்டுட்டோம்னா அது குக் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சைட் பை சைட் அடுத்தடுத்து நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஆயிலில் குக் ஆனாலே போதுமானது. குடமிளகா இருந்துச்சு அப்படின்னா குடமிளகாயும் நீங்கள் இது மாதிரி க்யூபாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனியன் குக் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் 2 தக்காளி எடுத்து நல்லா கழுவிட்டு அரைச்சி பேஸ்ட்டாக மாற்ற போகிறோம். ஆனால் சிலர் தக்காளியை அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைப்பாங்க. நான் மார்னிங் டைம் பத்தாததுனால டைரெக்டாக அரைச்சிருவேன். இதுலேயுமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. இதுவும் நல்லா தான் இருக்கும். தோலோடு அரைக்கிறதுனாலும் சரி, அதை ரிமூவ் பண்ணி அரைச்சாலும் சரி, இது மாதிரி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம குக் ஆகிட்டுருக்க ஆனியனோட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. அதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணணும். கஸ்தூரி மேத்தி அப்படின்றது வெந்தயக்கீரையோட ட்ரை லீஃப் தான் கஸ்தூரி மேத்தி. அது போடுறப்ப வாசனை நல்லா இருக்கும். இதில் நான் போட மறந்துட்டேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் நிறைய ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பன்னீர் பட்டர் மசாலா பொதுவாகவே காரம் கம்மியாக தான் இருக்கும். லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட்டோடு தான் இருக்கும். கம்மியான அளவில் சில்லி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பவுடர் அப்படின்னா சில்லி பவுடரும் சீரகப்பொடியும் தான் சேர்த்துருக்கோம். இப்போ கேஷ்யூ நட் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட் தான் நிறைய இருக்கணும். இதை தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த கொதிச்சிட்ருக்க கிரேவியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நல்லா கிரேவி திக்காக கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம பன்னீரை ரெடி பண்ணிடலாம். பன்னீர் சின்ன சின்ன க்யூபாக நம்ம கட் பண்ணி வச்சுப்போம். பன்னீர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நேரம் நார்மலான வாட்டரில் சும்மா போட்டுருவேன். அந்த கூலிங்லாம் போய் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சொல்லுவாங்க. அதனால அது மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்படி க்யூபாக கட் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி சாட்டே பண்ணிக்கோங்க. இது மாதிரி இப்படி பண்ணுறப்போ அதோட மெல்ட் ஆகாமல் கொஞ்சம் கரையாமல் இருக்கும். இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கொதிக்கிற கிரேவியில் ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபைனல் ஸ்டேஜில் கூட நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.